வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான மசாலா பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த பூரி நம்ம எப்படி பிளெயினாக எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி இந்த மசாலா பூரி டேரெக்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் வெந்தய இலை, அதுக்கப்புறம் ஓமம் இதெல்லாம் போட்டு ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மசாலா பூரியில் ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன வெஜிடபிள்? உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாலாம் போட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு சாஃப்டாக எப்படி அப்படி நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி ஒரு பூரி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் வேறு என்ன காய்கறி வச்சு பண்ணலான்னா நீங்கள் பசலைக்கீரை, பீட்ரூட் இந்த மாதிரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், ரவை 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு கிரேட்டரில் கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணி இந்த பவுலில் போடுங்க. சரிங்களா? இதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஓமும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓமம் எதுக்காக நான் இதில் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இந்த ஸ்பைசஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுற பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கோம், மிளகாய் தூளும் போடுறோம். இந்த காரம் ரொம்ப அதிகரிக்குமான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது அந்த காரத்தன்மை ரொம்ப அதிகமாக தெரியாது. அதனால தான் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை, அதாவது கஸ்தூரி மேத்தியை ஜஸ்ட் லைட்டாக அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கோட ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். இந்த ரவை இதுக்காக கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வர்றதுக்காக மட்டும்தான் ரவை ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கோட அந்த கோதுமை மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுற டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பூரி ஃப்ளஃபியாக வராது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்கும் சொல்லி பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இதனால தான். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாவு நீங்கள் பிசையும் போது டைட்டாக பிசையணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் திருப்பி மாவு தொட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால டைட்டாக மாவு எடுத்த உடனே பிசைன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஸ்மாஷ் பண்ணி, அதாவது நல்லா மாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். மாவை ரெடி பண்ணி முடிச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டோ ரெடி ஆகிடும். சரிங்களா? இதே மாதிரி தான் பண்ணணுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். எதுக்காக இப்படி கட் பண்ணோன்னா, நம்ம பூரி ரோல் பண்ணுறதுக்கு பேடா ரெடி பண்ண போகிறோம். இந்த பேடா ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வீட்டில் பேடா ரெடி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பெருசாக ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்மளோட கடை டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கும். அதனால் சின்ன பீஸாக இந்த மாதிரி பெரிய விரலும் சின்ன விரலும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய விரலும் சின்ன விரலும் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணும்போது என்னன்னா கரெக்டான ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூரி மாவை நம்ம 2 கையில் எடுத்து ஜஸ்ட் மெதுவாக அப்படி ரோல் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா வருதோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கும்போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு பிசையும்போது கவனிக்க வேண்டியது தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சிருக்கணும். இதுக்கு பிறகு எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு ஜஸ்ட் லைட்டாக கோதுமை மாவு போடுங்க. அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி நீங்கள் ரோல் பண்ணுங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதே டைம் ரொம்ப திக்காக கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த உருளைக்கிழங்கு நான் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பீட்ரூட் போடலாம், பசலைக்கீரை போடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ரோல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் எண்ணெய் பிடிக்கும். அதே டைமில் கிறிஸ்பியாக வரும். சரிங்களா? பூரி போட்ட உடனே எண்ணெயில் உடனே வந்து திருப்ப மாட்டான். ஜஸ்ட் ஒரு செகண்ட் விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் உள்ள எண்ணெயில். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் லைட்டாக டேர்ன் பண்ணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரி கரெக்டாக வந்திருக்கும். எண்ணெயும் பிடிச்சிருக்காது. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த மசாலா பூரி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் தயிர் குருமா வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு அருமையான ஸ்டைல். இந்த ரெசிபி இன்னும் 2 நாளில் நம்ம சேனலில் போட போகிறோம். என்னங்க இப்போ அந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். அதாவது மசாலா பூரி வீட்டில் ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன் போங்க. இன்றைக்கி மசாலா பூரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.